ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். காலையிலே வெள்ளனே எழுந்திரிச்சிட்டு கிராப் எடுத்து நேராக கேடிஎம்க்கு போனேன். ஸோ இவ்வளோ காலையில் நான் இது வரைக்கும் என் வாழ்க்கையில் கிராப் எடுத்ததே இல்லை. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம். பட் ஹி வாஸ் சூப்பர் ஃப்ரெண்ட்லி. ஸோ கேடிஎம்க்கு போய் சேர்ந்துட்டோன்னே அங்கே இருக்கிற வியூ கொஞ்சம் நேரம் பார்த்து ரசிச்சுட்டு ரொம்ப காமாக ரொம்ப சைலண்ட்டாக ரொம்ப நல்லா இருந்துச்சு காலையிலே. அதுக்கப்புறம் தாங்காய் ஏறி மேலே போயிட்டு டிக்கெட் ஸ்கேன் பண்ணிவிட்டு உள்ளுக்கு போயிட்டு வெயிட்டிங் ஏரியாவில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ த ஃபர்ஸ்ட் ட்ரெயின் 6 o'clock மிஸ் பண்ணிட்டனால அடுத்த ட்ரெயின் 7 o'clock தான். ஸோ 1 hour நான் வெயிட்டிங் ஏரியாவில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். காலையிலே பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவான ஆள் தான் இருந்தாங்க. ஸோ அதனால் ரொம்ப அமைதியாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. 6:45 ஆகுனுச்சு, என்னோட ட்ரெயினும் வந்துருச்சு. ஸோ அதனால் நான் தாங்கால கீழே இறங்கி போயிட்டு என்னோட பிளாட்ஃபார்ம் எதுன்னு பார்த்துட்டு ட்ரெயின்குள்ளார போகிறதுக்கு நடந்து போயிட்டே இருந்தேன். ஸோ வியூ பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருந்துச்சு. காலையிலே எவ்வளோ நல்லா சைலண்ட்டாக இருந்துச்சு, ரொம்ப சைலண்ட்டாக இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. காலைல உள்ள அந்த வைப்ஸ் நிஜமாகவே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இவ்வளோ காலையிலே ட்ரெயினில் இவ்வளோ அமைதியாக யாருமே இல்லாமல் போடுறதுக்கு கொஞ்சம் கூட பயமே இல்லை எனக்கு. நான் யாருமே இல்லாத கவுச்சை பார்த்து போயிட்டு உக்காந்துட்டேன். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் தி ஜர்னி கைஸ் டு இப்போ. யாருன்னா இன்னும் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ மறந்துடாமல் கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் தட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஸோ வாங்க போகலாம். அந்த கவுச்சில் யாருமே இல்லாதனால நான் என்ன ஒரு வீடியோ, ஒரு செல்ஃபி, ஒரு பூமரேங் எடுத்துக்கிட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா டைம் ஆக ஒரு ஸ்டேஷன்லேயும் நின்று பேசஞ்சர் ஏற்றும் போது ஆள் நிறையா வந்துக்கிட்டே இருந்தாங்க. இப்போ இப்போவில் ரீச் பண்ணிட்டோம். ஸோ 2 hours ஜேர்னி ட்ரெயினில் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த காலைல ட்ராவல் பண்ணும் போது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அதோடய ஃபீலிங்ஸ், அதோடய வைப்ஸ் எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ சேர்ந்துட்டோன்னே என்னோடய ஃபியான்ஸே என்னை ஏற்றிக்கிட்டாங்க. ஸோ இப்போ நாம் எங்கே போகிறோன்னா கந்தான் டெம்பிள், காளியம்மன் டெம்பிளுக்கு நம்ம போகிறோம். ஸோ ஆடி மாதம் முன்னிட்டு நம்ம ஒரு சீரு கொடுக்கலான்னு நான் நினச்சேன். அது வசி நம்ம கந்தான் கோயிலுக்கு போய் சேர்ந்துட்டோம். ஸோ கேடிஎம்லேருந்து கந்தான் கோயிலுக்கு பார்த்திங்கன்னா ஒரு நியர்லி 45 minutes ட்ரைவ் போகிறோம். ஸோ நாங்கள் போய் சேர்ந்துட்டோம். கல்ல வியூ ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ கல்ல அங்கே போய் சேர்ந்துட்டோன்னு முதல் நம்மளுக்கு யார் வெல்கம் பண்ணாங்கன்னா நம்மளோட பப்பீஸ் நிறையா பேர் இருந்தாங்க. இந்த குட்டியாக வெள்ளை கலர் ஒருத்தர் இருக்கார்ல, அவர் ரொம்ப சேட்டை, ரொம்ப மஞ்சா வேறு. ஸோ இவங்கன்னா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண சொல்லிட்டு நாம் போயிட்டு நம்மளோட அம்மாவை பார்த்துட்டு சாமி நான் கும்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் நம்ம அங்கே உட்காந்து ப்ரே பண்ணிவிட்டு அண்ட் தென் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு வந்திருக்கோம். ஸோ அன்றைக்கி பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருந்தாங்க பார்க்குறதுக்கே. ரொம்ப நாள் கழித்து நான் பார்க்குறேன் அவங்கள. ஸோ திஸ் இஸ் மை அவுட்ஃபிட் ஃபார் த டே. இப்படி வீடியோனா எடுத்துகிட்டு இருக்கும்போது திடீர்னு இவங்க என்ட்ரி கொடுத்து விளாண்டுட்டு இருந்தாங்க. சரியான மஞ்சா இவங்க. அதுக்கப்புறம் இவங்களே போயிட்டாங்க. எப்படி வந்தாங்களோ அப்படியே போயிட்டு கடைசியாக நான் பாலியை பண்ணும் போது காடி வரைக்கும் இக்கோட் பண்ணிட்டு வந்தாங்க என் கூடயே. செம்ம சேட்டை, சரியான மஞ்சா, ரொம்ப க்யூட்டாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் அன்னபூர்ணி கிளேபாட் ரெஸ்டாரண்ட்னு நம்ம இந்தியன்ஸ் தான் இந்த ரெஸ்டாரண்ட் திறந்துருக்காங்க. இப்போல கடை திறந்துருக்காங்க. ஸோ நாங்கள் அங்கே போனோம், போய் ட்ரை பண்ணி பார்த்தோம். நான் டீ குடித்தேன். டீ நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த ரிஃப்ரெஷிங் ஜூஸ் என்ன பேருன்னு நான் மறந்து போயிட்டேன். பட் சர்ப்ரைசிங்லி என்னோடய பாய் ஃப்ரெண்ட் ஒரு 5 cup வாங்கி குடித்தாங்க. நானே சர்ப்ரைஸ் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் நாங்கள் திருவிழா சாப்பாடு ஆர்டர் பண்ணோம். சிக்கன் 65 ஆர்டர் பண்ணோம், முட்டை பொரியல் ஆர்டர் பண்ணோம். இது நான் செல்ஃப் சர்வீஸ் எனக்காகி நான் பண்ணிக்கிட்டது. ஸோ பார்த்தீங்களா, போர்ஷன் ரொம்ப நிறையா இருந்துச்சு. த போர்ஷன் வாஸ் குவைட் பிக், சூட்டபிள் ஃபார் லைக் 3 packs. நிறையா சாப்பிட்றவங்க கண்டிப்பாக இது ஆர்டர் பண்ணி 3 packs கூட சாப்பிட்னா ரொம்ப நிறையா போர்ஷன் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அவங்க சிக்கன் 65 ரொம்ப நல்லா இருந்துச்சு. கூகுளில் லொக்கேஷன் இருக்குது, தட்டி சர்ச் பண்ணி போய்க்குங்க. அடுத்த வ்ளாகில் பார்க்கலாம் காய்ஸ். பாய்.